வணக்கம். ஜெய் ஆஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ கிடைக்கும். இப்போ 2026ஆம் ஆண்டு பொதுவாக நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. அது எந்த மாதிரி விதத்தில் இருக்குதுன்னு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் காலத்துல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. இந்த மீன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துல சமுத்திரத்தை குறிக்கும், கடல் நீரை குறிக்கும். அப்ப கடல் நீரினால் சீற்றங்கள், புயல் சின்னங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அவ்வாறு அதிகமாக இருக்கும் பொழுது கடல் சீற்றத்தால் நிறைய அழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடுகள் சேதாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த இயற்கை பேரழிவு பொதுவாக இப்போ சூறாவளி காற்று போல இயற்கை பேரழிவு நிறைய இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு விலைவாசி உயர்வு ஏற்ற இறக்கத்தில் அதிகமாக இருக்கும். விலைவாசி உயர்வு ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் விவசாயிகளுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி உணவு சார்ந்த பொருட்கள் உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால விலைவாசியினுடைய அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நவம்பர் மாதத்தில் ராகு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இந்த ராகு பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சூழ்நிலையில் செவ்வாய் பகவானும் அதே இடத்துல பெயர்ச்சி அடைகிறார். அப்போ ராகுவும் செவ்வாயும் சேரும் பொழுது செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால நெருப்புனால பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால இந்த நெருப்பு எந்த மாதிரியான பாதிப்புகள் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. அப்போ காலத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் நெருப்பு சார்ந்த பாதிப்புகள் இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய துணி கடை இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய பர்னிச்சர் கடை இருக்கலாம். இந்த மாதிரி கடைகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய தன்மைகள் இருந்தால் கண்டிப்பாக தீயினால் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி.